வணக்கம் உறவுகளே, வெல்கம் எவ்ரி ஒன் டு திஸ் காம்பன்சேஷன் அனாலிசிஸ் சீரியஸ். பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, how to do a salary structure floating bar chart. Before we go into that, சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை பத்தி பார்த்துருவோம். இந்த டேபிள் இட்ஸ் கால்ட் எ பே ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதுல கிரேட் இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்பெனில நீங்க வேலைக்கு போனாலே உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அதுல உங்களோட கிரேட் என்னன்னு போட்டிருப்பாங்க. அந்த கிரேடை பொறுத்து தான் உங்களோட சேலரி டீடைல்ஸ் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த சேலரி டீடைல்ஸ் இருக்குது இல்லையா, பேசிக் சேலரி, அந்த பேசிக் சேலரி இதுல நீங்க பாக்குற மினிமம், மிட் அண்ட் மேக்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதை எப்படி இவங்க ஒவ்வொரு ஜாபுக்கும் முடிவு பண்றாங்க, எங்க இருந்து இந்த நம்பர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். More than 20 years in a private healthcare sector, I'm working as the compensation professional and we do a lot of benchmarking exercise. I worked with Korn Ferry Hay Group and I worked with Willis Tower Watson. Both are very famous marketing consulting agencies for the benchmarking, salary survey and everything. So I believe I can share my knowledge with you. So put your comments if you know such details. I will get back to you now. சரிங்க, நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்சர்ட்ல போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ல கிளஸ்டர் காலம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். டேபிளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட்ல போயிட்டு ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ல வந்து அதுவே கிளஸ்டர்ட் காலம் கொடுத்தது. அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த சார்ட்டை ஒரு நியூ ஷீட்ல நம்ம செய்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஃபுல் ஷீட்ல நல்ல பெருசா இருக்கும். அதை நீங்க வேலை பார்க்கலாம். அதுக்கு தான் இப்போ நம்மளோட டைட்டில் வந்துட்டு பார்த்துக்கலாம். இது என்ன சார்ட் நம்ம பண்றோம்? ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம அதை சார்ட்டா கன்வெர்ட் பண்ணி பிரசன்டேஷன் மோட்ல நம்ம மேனேஜருக்கோ இல்லை போர்டுக்கோ கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் கால்ட் a salary structure chart which will reveal the 3 levels of each grade, which is the minimum, mid and maximum value for a grade, which is the pay structure. நம்ம இப்போ என்ன பண்றோம், ஏதாவது ஒரு சீரியஸை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஓவர்லேப் பண்றோம். அப்ப அந்த 3 பார் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே இதுல மெர்ஜ் ஆயிடுது, ஓவர்லேப் ஆயிடுது. விட்டும் நம்ம ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 80% நம்ம கூட்டிக்கிறோம். நீங்க 90% வைக்கலாம். ஓகேவா? அது நம்மளோட அந்த பிரசன்டேஷன் மோட பொறுத்து. அப்போ கீழே உள்ள அந்த இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒயிட் கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேல உள்ள இது மட்டும் தெரிஞ்சாதான் அது ஒரு ஃப்ளோட்டிங் பார் போல உங்களுக்கு தெரியும். அப்போ கீழே உள்ள நம்ம அந்த சீரீஸை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டும் அதோட பார்டரையும் நம்ம ஒயிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல அது தெரியாது. அது இருக்குது ஆனா தெரியாது. அதே போல கிரிட் லைனையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ஒரு பார் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் கம்பெனி தீம். நம்ம வந்து கொஞ்சம் டார்க் கிரேவும் நம்ம ஒரு லைட் கிரேவும் அந்தந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா லேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பார் இருந்துச்சு, 3ஐயும் நம்ம ஓவர்லேப் பண்ணோம். ஓவர்லேப் பண்ணதுக்கப்புறம் அப்ல ஒன்று, மிடில் ஒன்று, டவுன்ல ஒன்று வந்துச்சு. டவுன்ல உள்ளதை நம்ம ஒயிட் கலர் ஆக்கிட்டோம், அது அந்த ஃப்ளோட்டிங் பார் ஸ்டைலுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா லேபிள் ஆட் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, இப்போ சூப்பரா நம்மளோட சார்ட் வந்துட்டு. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா கீழே நீங்க பாக்குறது போல 1 to 6 கிரேடுக்கு each grade this is how much I am paying as a minimum, mid and max அப்படின்னு நீங்க சூப்பரா ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அடுத்த வரப்போற பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பே ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நம்ம ஒரு சார்ட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிரேட்லயும் ஒரு 10-20 எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்களோட சேலரி இந்த கிரேட்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா உங்களோட போர்டுக்கோ இல்லை HR மேனேஜ்மெண்ட்டுக்கோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதைத்தான் பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். Stay tuned. Thanks for watching this video. Subscribe my video, like my video, support me. Thank you very much. Have a great day, guys.